புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீர்நிலைகளில் தண்ணீர் தேக்கி வைப்பது வெளியேற்றுவது தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். தண்ணீர் திறந்து விடுகிற நேரத்தில் கரையோரத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி அவர்களை சரியான இடத்துல வைக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மழையால் வீட்டின் மண்சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு சார்பில் 4 லட்சமும் திமுக சார்பில் 2 லட்சமும் நிவாரண நிதி உதவி வழங்கினார். சிவகாசி பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்த நிலையில் திருத்தங்களைச் சேர்ந்த நர்சிங் மாணவி பவானியின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி பவானி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மாணவி பவானியின் நிலத்திற்கு நேரில் சென்ற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவரது குடும்பத்துக்கு அரசின் சார்பாக 4 லட்சம் ரூபாயும் திமுக சார்பாக 2 லட்சம் ரூபாயும் வழங்கி ஆறுதல் கூறினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் வரும் 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார். முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கும் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டாரத்தில் தொடர் கனமழையால் 3000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. முத்துப்பேட்டை, உதயமார்த்தாண்டபுரம், குன்னலூர், இடும்பாவனம், ஆலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விட்டதால் விவசாயிகள் இழப்பீடு கோரியுள்ளனர். எல்லாமே சுத்தமாக மூழ்கி போச்சு. அதுக்கு மெயின் ரீசனு வாய்க்கால் வெட்டாதான் காரணம். வாய்க்கால் வெட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பாதிப்பு வரவே வராது. ஒரு காலம் வாய்க்காலே வெட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் துந்து போய் கிடக்குது. ஒரு ஏக்கருக்கு 10,000 வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். எல்லாமே எழுதுகிற நிலையில் இருக்கும்போது இப்போ விவசாயிகளுக்கு ஒரு கடுமையான ஒரு இழப்பு ஏற்படுது. எப்படி சாலைகள்லாம் கடுமையாக எப்படி பராமரிக்கலோ அதுமாரி வாய்க்கால்கள் அனைத்தும் முழுமையாக தூர்வாரி கொடுத்தீங்க அப்படின்னா ₹1 நீங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டியதில்லை, ₹1 அரசாங்கம் செலவு பண்ண வேண்டியதில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தடை செய்யப்பட்ட நெகிழி மற்றும் புகையிலை பொருட்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாகர்கோவில் மாநகர் பகுதிகளில் உள்ள உணவகங்கள், டீ கடைகள் மற்றும் பல்வேறு வணிக வளாகங்களில் நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட 1 டன் நெகிழி மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டையில் காவலர்கள் இருசக்கர வாகன பேரணியை நடத்தினர். புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திலிருந்து தொடங்கிய பேரணியை உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பழைய பேருந்து நிலையம், கீழராஜவீதி, வடக்கு ராஜவீதி, மேலராஜவீதி வழியாக சென்ற வாகன பேரணி மீண்டும் ஆயுதப்படை மைதானத்தில் நிறைவடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பயணிகளை ஏற்றுவதில் தனியார் பேருந்துகள் 2 போட்டி போட்ட நிலையில் சாலை ஓரம் நின்ற பெண்கள் மீது மோத முயன்ற அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. பழனியிலிருந்து வேலாயுதம்பாளையம் புதூர் செல்லும் வழித்தடத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்வதில் 2 தனியார் பேருந்துகள் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அழகாபுரி பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பேருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த மற்றொரு பேருந்து அங்கு நின்று கொண்டிருந்த பெண்கள் மீது மோதுவது போல் வந்து நின்றது. அரியலூர் கோட்டைக்காடு வெள்ளாற்றின் மேல் உள்ள மேம்பாலத்தில் அணுகு சாலையை விரைவில் திறந்து வைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2017இல் கட்டப்பட்ட மேம்பாலத்துக்கு அணுகு சாலை அமைக்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை அணுகு சாலை முழுமை பெறவில்லை. இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக முள்ளுக்குறிச்சி, ஆலத்தியூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். மயிலாடுதுறையில் மயானத்துக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி 1வது வார்டில் உள்ள மயானத்திற்கு நடைபாதை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லை என கூறப்படுகிறது. திறந்த வெளியாக இருக்கும் இந்த மயானத்தில் காடு மண்டி விடுவதாலும் மழைக்காலங்களில் பாதை ஏற்படுத்த முடியாமல் சிரமப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஒவ்வொரு முறையும் தனிப்பட்ட முறையில் JCB கொண்டு பாதை ஏற்படுத்த 15,000 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். 15 ஆண்டு காலமாக இதை மனு கொடுக்குறேன். 1100 ஃபோன் பண்ணியிருக்கேன். தமிழக முதலமைச்சர்கிட்ட 3 முறை மனு கொடுத்துருக்குறேன். ஆனால் எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி என்னோடய அத்தை இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்தவங்களை நம்ம தகனம் பண்ணுறதுக்கு இது உள்ளே தான் போகணும். எரிக்கொட்டை கிடையாது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ளே போய் ஒரு தற்காலிக ஷெட்டு போட்டு ஒரு 6,000 7,000 செலவு பண்ணி ஷெட்டு போட்டு அதில் தான் கொளுத்தணும். அது மாதிரி போகிற வழி நல்லா இருந்தால் தான் அந்த ஷெட்டு போடுறதுக்கு போக முடியும். அது மாதிரி உள்ள ராட்டி, விரவு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நாங்கள் நேற்று சாயந்தரத்துலேருந்து இதுக்கு ரோடு போடுறதுக்கு வேலை பார்க்குறோம்.
திருநெல்வேலி பெரியார் பேருந்து நிலையம் சுகாதாரமின்றி பயணிகள் அமரும் இருக்கைகள் உடைந்து மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுக்கு முன் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 80 கோடி ரூபாய் செலவில் பெரியார் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமரும் இருக்கைகள் உடைந்தும் ஆங்காங்கே சிறுநீர் கழிக்கப்பட்டு சுகாதாரமற்று நோய் பரவும் நிலையிலும் இருப்பதால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் பேருந்து நிலையத்தின் மாடி மதுப்பிரியர்களின் கூடாரமாக இருப்பதாக புகார் தெரிவிக்கும் பயணிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் 20 நாட்களில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்ற சட்டம் நிறைவேற்றப்படும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். ககாரியா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர், ஆட்சி அமைந்ததும் அடுத்த 20 மாதங்களில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கும் நடைமுறை முழுமை பெறும் என அவர் உறுதியளித்தார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் மோதிகாரியில் தீவிர பிரச்சாரம் செய்தார். அப்போது இந்த தேர்தலில் பீகார் மக்களின் வாக்கு வேலைவாய்ப்புக்கானதாக இருக்க வேண்டும் என்றும் அங்கிருந்து வேலைக்காக யாரும் வெளிமாநிலங்களுக்கு இடம்பெயரக்கூடாது என்றும் அவர் பிரச்சாரம் செய்தார். தலைநகர் திருவனந்தபுரத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் துவார பாலகர் சிலைகளின் தங்கம் காணாமல் போனதை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகம் முன்பு தரையில் அமர்ந்து கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் ஐயப்ப சரண கோஷங்களை இட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களவை எம்பி பதவிக்கான தேர்தலில் ஆளும் தேசிய மாநாட்டு கட்சியைச் சேர்ந்த 3 வேட்பாளர்கள் பாஜகவைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றனர். தேசிய மாநாட்டு கட்சியைச் சேர்ந்த சௌத்ரி முகமது ரம்ஜான், சாஜித் கிட்ஸ்லு, குர்விந்தர் சிங் ஆகியோரும் பாஜகவைச் சேர்ந்த சத் சர்மாவும் வெற்றி பெற்றனர். 32 வாக்குகளை பெற்றால் ஒரு எம்பி பதவி என்ற நிலையில் 28 வாக்குகளை மட்டும் கொண்ட பாஜக கூடுதலாக 4 வாக்குகளை பெற்று வென்றது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகளை நிரப்ப 14 லட்சம் சாக்குப்பைகள் வந்தடைந்தன. கொல்கத்தாவிலிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் கொள்முதல் செய்யப்பட்டு சரக்கு ரயில் மூலம் 21 பெட்டிகளில் இவை புதுக்கோட்டை ரயில் நிலையம் வந்தடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1000 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வரும் ஜனவரி மாதம் அறுவடைக்கு தயாராகி வருகிறது. மாவட்டத்தில் உள்ள 74 நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சாக்குப்பைகள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றன. திருவாரூரிலிருந்து ஒரே நாளில் 10,000 மெட்ரிக் டன் நெல் அரவைக்காக வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கிடங்கிற்கு எடுத்து செல்லாமல் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்திலேயே இருந்தது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டில் செய்தி வெளியானது. இந்நிலையில் அரவைக்காக நெல் மூட்டைகள் பிற மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட அவர் விவசாயிகளிடம் தொடர்ந்து நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கூறினார். டெல்டா மாவட்டங்களிலிருந்து அரவை பணிக்காக நெல் மூட்டைகள் நெல்லைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அரிசி ஆலைகளில் அரவை பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை. இதனால் நெல் மூட்டைகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. அந்த வகையில் தஞ்சையிலிருந்து 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளும், திருவாரூரிலிருந்து 4000 மெட்ரிக் டன் மூட்டைகளும் நெல்லைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ரயில் மூலம் கொண்டுவரப்பட்ட இந்த நெல் மூட்டைகள் 10க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு அறுவை ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு அரிசியாக்கப்பட்டு கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை ஓய்ந்து 5 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாமல் குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வெள்ளப்பாக்கம் பகுதியில் மத்திய அரசின் சிபிசிஎல் விரிவாக்க சுற்றுச்சுவரால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களில் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது.